கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து, நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குத் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்பிக்கையுடைய சிறைகளே! ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, இந்த பூமியில வாழ்ற காலத்திலே, முதல்ல கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். 2வது அவர் பக்கம் திரும்பணும். மனம் திரும்பணும்னு சொல்லலாம். நான் உலகத்துல வேற லைன்ல போயிட்டுருக்கேன். அது கரெக்ட்டா? தப்பா? எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை நம்பி அவர் பக்கம் நான் திரும்பும்போது, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு பாதுகாப்பு. அரண் அப்படின்னா பாதுகாப்பு. அரணுக்கு திரும்புங்கள், பாதுகாப்புள்ள இடத்துக்கு திரும்புங்கள், நம்பிக்கையுடைய சிறைகளே! என்னோட நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கும்போது, எனக்கு பாதுகாப்பு இருக்கு. பாதுகாப்புள்ள இடத்துக்கு திரும்புங்கள் என்கிறார். இரட்டிப்பான நன்மை தருவேன். இரட்டிப்பான நன்மை அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு மனுஷன சார்ந்து போம்போது, அவங்க ஏதாவது கொஞ்சம் கிஃப்ட் தராங்க அப்படின்னா, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மள உருவாக்குன தேவன், அவருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கும்போது, அவர் பக்கம் மனம் திரும்பும்போது, அவரை நம்பி இருக்கும்போது, அவருக்காக வாழும்போது, அவரை விசுவாசிக்கும்போது நமக்கு இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன். எந்த குடும்பத்திலே நைட் நேரத்திலே என்ன சுழக்கிறீங்க தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்திலலாம் நைட் நேரத்தில வந்து நிம்மதியா இருக்காது. புலம்பிட்டு இருப்பாங்க. எனக்கு இவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை. நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கா? செக் பண்ணி பாருங்க. திரும்பணுமா? அவர் பக்கம் திரும்பணுமா? செக் பண்ணி பாருங்க. நம்ம பக்கம் 2டே பாயிண்ட் தான். 1 நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். 2வது அவர் பக்கம் மனம் திரும்பி இருக்கணும். இந்த 2 மட்டும் நம்ம சைடுல கரெக்ட்டா இருந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன். அது உடனே கிஃப்ட் உள்ள ஒரு வார்த்தை. அப்ப தேவன் உங்க வாழ்க்கையிலே ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் தரணுமா? இன்னைக்கே வேணுமா? நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கா முதல்ல. 2வது வேற ஏதாவது தவறான வழியில போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதுலேருந்து டக்குன்னு மனம் திரும்பி அவர் பக்கம் வந்துரணும். அவர் பக்கம் வந்தா மட்டும் தான் நமக்கு பாதுகாப்பு தருவாரு. அப்ப பாதுகாப்பும் தராரு, 2 மடங்கு ஆசீர்வதிக்காரு, இன்னைக்கே தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்றாரு. இந்த வாக்குத்தத்தங்கள பெற்றுக்கொண்டு நைட் நேரத்தில நம்ம தூங்கும்போது, ஜெபிக்கும்போது, நாளைக்குள்ள என்ன தேவையோ அது தேவனுக்கு தெரியும். அவர் தருவார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே எந்த சூழ்நிலையிலே, எந்த நாட்டுக்குள்ளே, எந்த உபத்திரவத்தோடு இருக்காங்களோ, கர்த்தர் தான்ப்பா அறிவீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு பாதுகாக்கிறீங்க. நன்றி. எங்களுடைய குறைகள், குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்க. நாங்க கர்த்தர் பக்கம் மனம் திரும்புறோம்ப்பா. கர்த்தரையே நம்பியிருக்கிறோம். கர்த்தர் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. கர்த்தர் தான் எங்க குடும்பத்த 2 மடங்கு ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கே ஆசீர்வதிக்க முடியும். அதான் நம்பிக்கை. எனக்கு கர்த்தர் இன்னைக்கே செய்வார். 2 மடங்கு செய்வார். அதுதான் நம்பிக்கை. என் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பு. என் தேவன் இன்னைக்கே எங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கையோடு நைட் நேரத்தில யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். நைட் நேரத்தில சில குடும்பத்திலே உள்ளத்தில பாரத்தோடு இருக்காங்க. பாரத்தை எல்லாம் நீக்கிருங்க. கடன் பிரச்சனை தான் நீக்கிருங்க. இரட்டிப்பான நன்மையால நிரப்புங்க. பிள்ளைகள ஆசீர்வதிங்க. கடன்ல இருக்க குடும்பத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. குடும்பத்தில நெறைய பிரச்சனை இருக்க குடும்பத்தை கர்த்தர் மாற்றி பரிபூரணமா, சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுது. திருமணம் வேண்டாங்கிறாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நெறைய குழப்பங்கள். எல்லா காரியத்திலும் கர்த்தர் மாற்றி ஒரு ஆசீர்வாதத்த கொடுங்க. நைட் நேரத்தில தனிமையில இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில இருக்காங்க. சில குடும்பத்தில விதவையா இருக்காங்க. சில குடும்பத்திலே
கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில எந்த சூழ்நிலையில கண்ணீரோடு இருக்கிறாங்களோ கர்த்தர் கரம் தொட்டு உங்க பிள்ளைகளுக்குள்ள எல்லா விதமான வாசல் திறந்து பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனாரிலே அப்ப மினிஸ்டர் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. பலுகி பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோட ஆக்சிடென்ட் கேஸ்ல எத்தனை குடும்பத்துல மரண தருவாயில இருக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. சகல குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் யாரெல்லாம் தாழ்த்தணும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கத்தர் பாதத்துலங்க. நைட் நேரத்தில் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, காரில் போயிட்டுருக்காங்கப்பா. நிறைய குடும்பத்திலே ஹாஸ்டலில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேறு வேறு இடத்துல இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸை ஜுபிக்கிறாங்க. இன்னுமாக வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வெளியே வேலை பார்க்காங்க. நைட் நேரத்தில் சில குடும்பத்திலே பல இடத்துல ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு கட்டளையிடுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். இன்பமா நித்திரைத்தாங்க. அதிக அளவில் எழுப்பிவிடுங்க. உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கிருபை செய்யுங்க. நைட் நேரத்துல தேவையில்ல எந்த ஒரு பாவ அடிமையில சிக்கிக்கொள்ளக்கூடாது. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. சமாதானமா நித்திரைத்தாங்க. நிறைய குடும்பத்துல உள்ளத்துல இருக்கிற வேதனைகள், அந்த எல்லா வேதனைகளும் நீக்கி போடுங்க. இந்த நாள் முழுக்க கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அவங்களோட வம்சம் பல்லுகி பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் உமொருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாக இதனோட அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.